கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 107 சங்கீதம் 38வது வசனம். சங்கீதம் 107 வசனம் 38. அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யாத்ராகமத்தில் இப்படி நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் மக்களை பார்த்து, நானே நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக நம்முடைய ஆண்டவர் நம் கூடவே இருக்கின்றார். எந்த நிலையிலும் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நாம் வாழ்ந்திருந்தாலும், நாம் தாழ்ந்து போகிற சூழ்நிலைக்குள்ளாக்கப்பட்டாலும் கூட கடவுள் எல்லா சூழ்நிலையிலும் அவரை அண்டிக் கொள்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் எல்லா நிலையிலும் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார் என்பதை வலியுறுத்துவதற்குத்தான் இப்படிப்பட்ட வசனங்கள் வேதத்தில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்டதின் அனுபவத்தில் கர்த்தருடைய தாசன் என்ன நமக்கு சொல்லித் தருகிறார்? அவர்களை ஆசீர்வதிக்கிறார். யாரை? அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், யார் அந்த கடவுள்? நமக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராயிருக்கிறவர். நானே உன் பரிகாரி என்று சொன்ன கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். அவர்கள் வளர்ச்சி அடைகிறார்கள், அவர்கள் மேன்மை அடைகிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் பரிபூர்ணப்படுகின்றார்கள். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்கள் மிகுதியும் பெறுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமா இருக்கின்ற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற கடவுள். அவர் எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதிக்க விருப்பமுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். இன்னும் என்னாகமத்தில் அதை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை, கர்த்தருடைய பிள்ளைகளை, தம்மை நம்பின பிள்ளைகளை, தம்மை தேடுகின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய விருப்பம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஆசீர்வாதமாய் இந்த உலகத்தில் வைப்பதைத்தான் ஆண்டவர் அதிகமாய் விரும்புகின்றார். அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர்கள் மிகுதியும் பெறுகிறார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளை எண்ணி, கஷ்டங்களை எண்ணி, கண்ணீரோடு கூட நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களாக நாம் இருக்கலாம். என் பிள்ளையின் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் குடும்பத்தின் பிரச்சனை இப்படி இருக்கிறது, என் பண தேவைகள் இப்படி இருக்கிறது, என் எதிர்காலம் இப்படி இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன் என்பது நம்முடைய அனுதின கவலையாக இருக்கலாம். இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்கள் மிகுதியும் பெறுகிறார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் இந்த குறைவெல்லாம் நிறைவாகும், இந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறும், இந்த பிரச்சனையெல்லாம் தீரும், மனரம்பியமான வாழ்க்கை நம்மாலும் வாழ முடியும். ஏனென்றால் அவரே பரிகாரியாகிய கடவுள். அந்த பரிகாரியாகிய கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதம் உம்மிடத்திலிருந்து வருகிறது ஐயா.
ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கடவுள் ஆண்டவரே. அப்பா, வித்தியாசம் பார்க்கிற கடவுள் அல்ல, எங்களை வேறுபடுத்தி பார்க்கிற கடவுள் அல்ல, எல்லாருக்குமான ஆண்டவர். எங்களை ஆசீர்வதிக்கிறீர். நீர் ஆசீர்வதிக்கும் பொழுது எங்கள் குறைவுகளெல்லாம் நீங்கும் கர்த்தாவே. எங்கெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் வெற்றிடம் இருக்கிறதோ, கவலை இருக்கிறதோ, தோய்வுகள் இருக்கிறதோ, அதெல்லாம் மாறி எங்களை நிறைவுள்ளவர்களாக நீர் மாற்றுவீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆகவே தம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சாமி. எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் எங்களை அனுதினமும் நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.